பூந்தமல்லி அருகே 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 10 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை மேப்பூர் சாரதாபால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இவரது வீட்டின் அருகில் இவரது சித்தி பரமேஸ்வரியும் வசித்து வருகிறார். இவர்களது உறவினர் இல்ல நிகழ்ச்சி கோட்டூர்புரத்தில் நடந்ததால் நேற்று முன்தினம் வீட்டை பூட்டிவிட்டு இரு வீட்டாரும் சென்ற நிலையில் இன்று வீட்டிற்கு வந்தபோது 2 பேரின் வீடுகளின் கதவுகளில் இருந்து பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் நடந்த 2 வீடுகளிலும் சோதனை மேற்கொண்டனர். ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேசன் வீட்டில் 8 பவுன் தங்க நகையும், பரமேஸ்வரி வீட்டில் 2 பவுன் தங்க நகை என மொத்தம் 10 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது விசாரணைகள் தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரி கோவில் அருகே உள்ள வனப்பகுதியில் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டதால் உடலில் தீப்பிடித்து மளமளவென எரிந்ததில் வலி தாங்க முடியாமல் ஒருவர் கத்தியுள்ளார். இதைக் கண்ட சிலர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுவினர் அவரை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விசாரணையில் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி எல்ஜிபி காலனியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பதும் வயது 60 எனவும் தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் அவர்களது 253வது நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஒண்டிவீரன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக சட்டமன்ற குழு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாஜக மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் ஒண்டி வீரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு அவரை மத்திய அரசு பெருமைப்படுத்தியது என்று தெரிவித்தார். மேலும் இந்து மக்களின் வாக்குகள் பாஜகவிற்கு சென்றுவிடும் என்ற அச்சத்தில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் மத்திய அரசின் முடிந்த திட்டங்களுக்கான அறிக்கைகள் அரசால் முறையாக சமர்ப்பிக்கப்படாததால் நிதி வழங்கப்படாமல் உள்ளது. முறையான அறிக்கைகள் அளித்தால் உடனடியாக நிதி வழங்கப்படும் என்று கூறினார். மரியாதைக்குரிய திரு ஒண்டிவீரன்ஜி அவர்களுடைய 253வது நினைவு நாளில் அவரை போற்றுவதில், அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 250வது நினைவு நாளில் மத்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உத்தரவின் பேரில் அவர்களை திரு ஒண்டிவீரன்ஜி அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சிறப்பு தபால் தலை வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தியது மத்திய அரசாங்கம். வேல் யாத்திரை அன்றைய காலகட்டம், அன்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தியிருந்தோம். அந்த வேல் யாத்திரை மக்களிடத்தில் முருக பக்தர்கள் இடத்துல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதை பார்த்துட்டு இன்னைக்கு திமுக அவர்கள் முருக பக்தர்களை மாநாட்டை நடத்துறீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து கன்சல்டேஷன் வாக்காளர்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என 9 பேர் கொண்ட குழு இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டது. அவ்வகையில் ஒரகடம் சிப்காட் பகுதியில் இயங்கும் என்ஃபீல்டு இருசக்கர வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலையினை பார்வையிட்டனர். தொழிற்சாலை சார்பில் தயாரிப்பு பணிகள் குறித்து சிறு காணொலி குழுவிற்கு திரையிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. அதன் பின்பு தொழிற்சாலைகளின் உற்பத்தி மற்றும் வாகன கட்டுமானம் உள்ளிட்டுகளை பார்வையிட்டனர். அப்போது தொழிற்சாலை தலைமை உற்பத்தி நிர்வாகி என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தின் பல்வேறு திறன் கொண்ட இயந்திரத்தின் திறன் குறித்து விளக்கிய போது இளைஞர்களை கவரும் வகையில் வாகனம் தயாரிப்பதை விட அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வாகனம் தயார் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்.
திருவாரூர் அருகே உள்ள இலவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகநாதன். இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பிரபாவதி வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நகைக்காக மர்ம நபரால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் குற்றவாளியை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொலை தொடர்பாக இலவங்கார்குடி கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்த கேபிள் வேலை செய்யும் இளைஞரான சந்தோஷ் என்ற 20 வயது நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்த டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.